மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக நம்ம ஒரு நிஃப்டியோட ரேஞ்ச் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஏன்னா கான்டென்ட் மாற்றி ஜென்ரலாக சோஷியல் மீடியாவில் கொடுத்துட்ருந்தோம். அகெயின் நம்ம கொஞ்சம் கொடுக்கலாம். மார்க்கெட்டில் ஒரு ரெகுலர் இன்டர்வலில், டெய்லி இல்லை, ஒரு ரெகுலர் இன்டர்வலில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன், பேஸ்ட் ஆன் த டைம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு. இப்போ நிஃப்டி இன்றைக்கி நம்ம நிஃப்டி மட்டும் என்ன நடந்திருக்கு, மண்டே எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நிஃப்டி இன்றைக்கோட க்ளோசிங் ஆல்மோஸ்ட் 24,560 ரேஞ்சில் மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இது எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான். மார்க்கெட் நம்ம தெளிவாக சொல்லியாச்சு, 24,800 ப்ராஃபிட் புக்கிங் நடக்க தான் போகுது. 24,400 வரைக்கும் மார்க்கெட் போகலாம் 4 to 5 டேஸில் அப்படின்றது அதுதான் இன்றைக்கும் மார்க்கெட் பண்ணிட்டுருக்கு. மேக்ஸிமம் மார்க்கெட்டோட அடுத்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 24,360 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் தாராளமாக போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இந்த இடம் தான் மேஜரான சப்போர்ட் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை இங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதுன்னா பை இல்லை, பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நல்ல லாங் நேக்கடாக போய் கால் வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இல்லை புட்டு செல் பண்ண நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 24,800 ரேஞ்சுக்கு மேலே தான் மார்க்கெட் ஒரு அடுத்த மொமெண்டம் கொடுக்குன்றதையும் பார்க்க முடியும். இல்லைனா என்ன ஆகிடுனா இந்த 24,400 to 24,800 மறுபடியும் ஒரு சைடு வேஸாக மாறிடும். அதனால் அவசரப்பட வேணான்றது என்னோடய அட்வைஸ். பட் அகெயின் ப்ராப்ளம் எங்கே அப்படின்னாக்கா 25,000 மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கால் செல்லர் ஹியூஜாக இருக்காங்க. கால் செல்லர் மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சவங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹியூஜ் கால் செல்லர் இருக்காங்க கரண்ட்டாக ஆகஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட்லேயும். ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சு மட்டும்தான் 24,360க்கு கீழே மார்க்கெட் செல்லிங் போக போதா, இல்லை 24,800 அகைன் ஒன் மோர் செக் 25,000க்கு மேலே கொடுத்தா தான் பெரிய லெவல் ஃப்ரெஷ் பை அப்படின்றது தான். ஒரு ஃபியூ டேஸில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ரேஞ்சே கிடையாது. இந்த ரெண்டு ரேஞ்சை பேஸ் பண்ணி தான் இப்போ மார்க்கெட் மூவ் பண்ண போகுதுன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி யூனிக்காக நல்லா கிளியராக உங்களுக்கு மார்க்கெட் ரேஞ்ச் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கைட் அகாடமியை ஃபாலோ பண்ணாமல் இருக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.